வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் சிஎஸ்கே தோத்த ரீசன் என்ன அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இன் மேட்ச் 38 at Banquet. நான் ப்ரிவியூல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னேன் எம்ஐ இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க நல்ல ரன் ரேட்டோடன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா Banquetல விக்கெட் ஃபிளாட் விக்கெட், அதுவும் சிஎஸ்கே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் வீக் தான். சோ இந்த மாதிரி ஒரு விக்கெட்லாம் உங்களால பெருசா ரன் அடிக்க முடியாது ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே. ஆப்போசிட்ல பும்ரா, போல்ட், சாண்ட்னர்லாம் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஜஸ்ட் ஸ்கோர் 170 ஆர்டர்ஸ். முதல் ப்ராப்ளம் ரச்சின் ரவீந்திரா. ஐ திங்க் இட்ஸ் டன்ங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்சா நானும் பாக்குறேன், அவரால் ஒரு 6 கூட அடிக்க முடியல பவர் பிளேல. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, சிவம் துபே, ஜடேஜா 50 அடிச்சது பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் 40 பால்ஸ்க்கு 40 ரன்ஸ் தான் அடிச்சாங்கன்றதா உண்மையான ஒரு விஷயம். அவங்க 50 செலிப்ரேட் பண்றதுனால 4 காசு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்க அக்ரெசிவா விளையாடி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவங்களோட அந்த ஒரு ஸ்லோ பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதுதான் மேஜர் ரீசன் சிஎஸ்கே ஈவன் 200 அச்சீவ் பண்ண. நம்ம லாஸ்ட் வேணா காம்பன்சேட் பண்ணிருக்கலாம், ஆனா அதனால ஒரு யூஸ்மே இல்லைன்றதா உண்மையான விஷயம். எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்பும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுங்க. அன்சுல் கம்போஜ் எடுத்து வந்திருக்கணும், எப்படி அஸ்வினை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நியூ பால்ல விக்கெட்ஸ் வேணும். இது ஒரு ஹானஸ்டான ஒரு சிஎஸ்கே ஃபேன் கண்டிப்பா ஒத்துப்பான என்னோட ஒரு ஃபீலிங்.